தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 ANC. ஏஎன்சி என்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல். இந்த ஏஎன்சிக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு உங்ககிட்ட வாங்குவாங்க. இந்த ஏஎன்சின்னா என்னங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஏஎன்சின்னு சொன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இது எதுக்காக யூஸ் ஆகுறதுங்கிறத இந்த வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம இதனுடைய குவிக் அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா இதனுடைய பில்ட் குவாலிட்டி, அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவின் கடைசியில இதனுடைய விலை, இதை எங்க நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அதுவும் ஆஃபர் பிரைஸ்ல எங்க வாங்கலாம் என்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 ஏஎன்சியை பத்தி மொத்தமா பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ இதை நம்ம குவிக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை அன்பாக்ஸ் பண்றதுக்காக பெருசா எதுவும் தேவைப்படாது. ஜஸ்ட் ஓபன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இதில் ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 ANC நெக் பேண்டை நீங்கள் பார்க்க முடியும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் பாக்ஸுக்குள்ளே வேற எதுவும் இல்லை. ஸோ நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பின்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வச்சிருக்காங்கிறது பார்க்கலாம். ஸோ இதை திறந்து பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லாத்துலேயும் கொடுக்கக்கூடிய அந்த சார்ஜிங் கேபிள், ஒரு சின்ன ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுப்பாங்க. அது இதுல இல்ல. ஜஸ்ட் ஒரு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஸ் வந்து உங்களுக்கு 4 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு. இதை போட்டு பெருசா அன்பாக்சிங் எல்லாம் பண்ண முடியாது. இவ்வளவுதான் பாக்ஸுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ இந்த பாக்ஸ்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 13.6 mm டைனமிக் பேஸ் டிரைவர், அப்புறம் பாத்தீங்கன்னா 38 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப். இது எல்லாமே நம்ம இருக்குதா இல்லையாங்கிறத இப்போ செக் பண்ணிடலாம். 50 dB ஹைபிரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 45 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. ENC கால் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த நெக் பேண்டுடைய பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ வெயிட்டை பொறுத்த மட்டும் ஒரு லைட் வெயிட்டான ஒரு டிவைஸ் தான். ஸோ நார்மலாக நம்ம மற்ற டிவைஸை கம்பேர் பண்ணும்போது இது லைட் வெயிட்டான ஒரு டிவைஸ் தான். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இந்த சி டைப் சார்ஜிங் போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க. ஸோ எல்லா டிவைஸ்லையுமே நானும் இதை செக் பண்ணும்போது அப்படி தான் காமிக்குது. அது கொடுத்துருக்கலாம். இது வந்து ஏதோ நம்மள்டேருந்து இளவி போனது மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்ததான் இந்த டிவைஸை வந்து நான் கழுத்தில் போட்டிருக்கும் போது எனக்கு இந்த டிவைஸ் என் கழுத்தில் இருக்குதா இல்லையாங்கிறதே ஃபீல் ஆகலை. அந்த அளவுக்கு லைட் வெயிட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கழுத்தில் இந்த டிவைஸ் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 4 மைக் கொடுத்துருக்காங்க. 4 மைக்கும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. கால் கட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக சில ஆப்ஷன்ஸை மாற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் மோட் ஆக்குறதுக்கு எல்லாம் இந்த பட்டன் தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இண்டிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து எழுதியிருக்கிறாங்க. பில்ட் குவாலிட்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது நம்ம வந்து ஒரு 1000 கீழே வாங்கும்போது ரொம்ப லேஸாக இருக்கும் இந்த ஒரு ஒயர். ஸோ இது வந்து சீக்கிரமாக அத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு, நிறைய டிவைஸில் அத்தும் போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பில் நல்ல ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ இந்த இயர் டிப் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் போக இன்னுமே வந்து 4 அதாவது டோட்டலாக 3 பேர் தந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்மால், ஒரு மீடியம், ஒரு லார்ஜ். உங்களுக்கு எது காதில் செட் ஆகுதோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை காதில் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபேன் எல்லாம் போட்டிருக்கிறேன். ரொம்ப எல்லாம் கேட்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை வந்து காதை வந்து அடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஏஎன்சியை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏஎன்சியை ஆன் பண்ணதும் உண்மையை சொல்கிறேங்க, நான் இப்போ ஃபேன் போட்டிருக்கிறேன், எனக்கு எந்த நாய்ஸுமே வந்து உள்ள கேட்கல. நான் ஒரு சாங் ப்ளே பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த சாங் மட்டும்தான் எனக்கு கேட்டுட்டு இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய எந்த நாய்ஸுமே வந்து கேட்கல. ஸோ அதுதான் இதுல வந்து ஸ்பெஷல். ஸோ இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 ANC எதுக்காக நம்ம வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து ஒரு க்ரௌடான இடத்துல நம்ம வந்து அதிகமாக போகிறோம், இல்லை வாரோம், பைக்கில் போகிறோம் வாரோம், இந்த மாதிரியான நேரங்களில் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நீங்கள் ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுறது உங்களுக்கு கிளியராகவே கேட்கும். அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு பிரைவசி வேணும். வெளியில இருக்கக்கூடிய சவுண்ட் எதுவுமே உள்ள வரக்கூடாது. எனக்கு நான் கேட்டுட்டு இருக்கக்கூடிய பாடல், அப்படி இல்லைன்னா நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய படம், அப்படி இல்லைன்னா நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், அது மட்டும்தான் கேட்கணுங்கிறவங்களுக்கு இந்த ஏஎன்சியை ஆன் பண்ணிட்டீங்கன்னா
சக்சஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி மோட வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்பரன்ட் மோட நான் வந்து ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய ஃபேன் சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் வெளியில கேட்கக்கூடிய சவுண்டு எல்லாமே வந்து எனக்கு கிளியராகவே கேட்குது. ஸோ நீங்க பைக் எல்லாம் ஓட்டிட்டு போகும்போது மேக்ஸிமம் இந்த டிரான்ஸ்பரன்ட் மோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஹார்ன் அடிச்சாலும் நமக்கு கேட்கணும், இல்லை வந்து யாராவது கத்துனாலும் நமக்கு கேட்கணும். ஸோ அதனால நீங்க வீட்டில் இருக்கும்போது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது, இல்லை பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை ட்ரெயின்ல எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஏஎன்சி மோட வந்து நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க டிரைவ் பண்றதா இருந்தா கண்டிப்பா இந்த ஏஎன்சி மோட வந்து ஆன் பண்ணாதீங்க. டிரான்ஸ்பரன்ட் மோட வந்து ஆன் பண்ணி வெஹிக்கிளை வந்து ஓட்டிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்சி மோட ஆன் பண்ணீங்கன்னா வெளியில இருக்கக்கூடியது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஸோ நானும் நினைச்சேன் இது என்னடா டெக்னாலஜின்னு சொல்லி நினைச்சேன். கண்டிப்பா ஸோ அவங்க வந்து 4 மைக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல 2 மைக்கோட வேலையே வந்து இதுதான் சொல்லி சொல்றாங்க. அதாவது வெளியில இருக்கக்கூடிய நாய்ஸை கட்டுப்படுத்தக்கூடியது தான் இதுல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா ஒன் டைம் நீங்க வந்து இந்த டிவைஸை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 38 ஹவர்ஸ் வந்து பேக்கப் கிடைக்கும் இந்த டிவைஸ்ல. முக்கியமா இந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. நீங்க ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 20 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் பாட்டு கேட்கும்போது பேஸ் எல்லாம் ஒரு டீசெண்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு பேஸ் லவரா இருந்தாலும் இது வாங்கிக்கலாம். முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா டியூவல் பேரிங், அதாவது ஒரே நேரத்தில் நீங்க வந்து 2 டிவைஸ் கூட பேர் பண்ணி வைக்கலாம். மொபைலா இருந்தாலும் சரி, இல்ல மொபைல் லேப்டாப் இந்த மாதிரி 2 டிவைஸோட நீங்க வந்து பேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஃபோன் காலுக்கு இது எப்படி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நான் ஃபோன் பேசி பார்த்துட்டேன், நல்ல ஒரு சவுண்ட். அதாவது நம்ம இங்க இருந்து பேசுறது நிறைய டிவைஸ்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து லைட்டா தான் கேட்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம போன்ல எப்படி பேசுறோமோ அதே மாதிரி நீட்டா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கேக்குது. அதே மாதிரி தான் அங்கிருந்து பேசுறவங்களுடைய சவுண்டும் பாத்தீங்கன்னா இங்க வந்து நீட்டான ஒரு குவாலிட்டியான சவுண்டாவே கேக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிவைஸுக்கு உங்களுக்கு வந்து ஆப் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க பிளே ஸ்டோர்லயும் சரி, இல்ல வந்து ஆப் ஸ்டோர்லயும் சரி, ரியல்மி லிங்க்ங்கிற ஆப் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த ஆப்பை நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுக்கு தேவையான சவுண்ட் சேஞ்சஸ் எல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுல டிஃப்ரெண்ட் கலர்லயும் அவைலபிளா இருக்கு. நான் வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா மிட் நைட் பிளாக் கலர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த டிவைஸை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா ஓரளவு கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய விலையும் பார்க்கும்போது, இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸும் பார்க்கும்போது கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஏஎன்சி இருக்கு, பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுண்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் தவிர அது கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் நார்மலான ஒரு பர்சனுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் 1 இயர் வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிராண்ட். ஸோ அன்பிராண்டுங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது 700 ரூபாய், 900 ரூபாய், 750 ரூபாய் இந்த மாதிரி சும்மா டெய்லி ஒரு மாடல் இறக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரி கிடையாது. இன்னொரு லிங்க் இந்த ரியல்மிக்கும் ஒன் பிளஸுக்கும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பேருமே வந்து பங்காளிங்க. அதாவது பிபிகேங்கிற ஒரு கம்பெனில இருந்து வரக்கூடியவங்க தான் இந்த ஒன் பிளஸ், ரியல்மி, ஓப்போ, விவோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்காளி பங்காளிங்க தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 1700க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதனுடைய எம்ஆர்பி ரேட் பாத்தீங்கன்னா 2799. ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாட்கள் போக போக ரேட்டை வந்து இந்த ஒன் பிளஸ் மாதிரியே 2500 ரூபாய் இல்லைன்னா 2600 ரூபாயில கொண்டு வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்க வாங்கும்போது ஒரு 1700 இருக்கலாம், இல்ல வந்து ஒரு 1800, 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடலாம், இல்ல வந்து குறைஞ்சிருக்கலாம். ஸோ நான் இது எங்க வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல தான் வாங்கினேன். அதனுடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக் பேண்ட் யூஸ் பண்ணக்கூடிய இல்ல பை பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.